அண்மைச் செய்தி. பொள்ளாச்சியில் காதல் விவகாரத்தில் மாணவனை தாக்கி கடத்தியிருக்கிறார்கள். உறவினர்கள் பின்தொடர்ந்து சென்று மாணவனை மீட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்கி கேட்கலாம். நடேசன், வணக்கம். இந்த விவகாரத்தில் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார், என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். ஆனமலை பேரூராட்சியில் துணைத் தலைவராக உள்ளவர் ஜாவர் அலி. இவரது மகன் பாகிம் உடுமலை சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் நட்பு வட்டாரத்திற்கும் வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இடையே காதல் விவகாரம் தொடர்பாக கடந்த சில நாட்களாக மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடுமலை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவன் பாகிம் மற்றும் அவரது நண்பர்களை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பித்த அவரை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பின்தொடர்ந்து நஞ்சை கவுண்டன் புது பகுதியில் காரில் வைத்து பாகிம் உட்பட சிலரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த மாணவர்கள் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தது. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அடுத்து ஆனமலை பகுதியில் அவரை மீட்க உறவினர்கள் முயன்ற போது உறவினர்களை தாக்கிய அந்த கும்பல் மீண்டும் அங்கிருந்து மாணவரை காரில் கடத்தியுள்ளனர். பின்பு ஆனமலை நானாமேடு அருகே அவரை மீட்ட உறவினர்கள் அந்த தாக்குதல் காக்கப்பட்டு காயமடைந்த மாணவர்களை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து பொள்ளாச்சி கிழக்கு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். தற்போது அந்த மாணவர் பாகிமுக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் காதல் தொடர்பாக இந்த பிரச்சனை நடந்ததாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தற்போது போலீசார் கல்லூரி மாணவர்கள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நடேசன்.